வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது நேரத்த மதிக்க கற்றுத்தரும் ஒரு மந்திரக் கத. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் நல்ல பையன்தான். ஆனா ஒரு பழக்கம் மட்டும் ரொம்ப மோசம். எதைச் செய்தாலும் தாமதம். பள்ளிக்குப் போகத் தாமதம், விளையாடத் தாமதம். அம்மா கூப்பிட்டாலும் கண்ணன், அம்மா இன்னும் 5 நிமிஷம். ஒரு நாள் கண்ணன் பழைய கோவிலின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது மண்ணில் புதைந்திருந்த ஒரு பழைய சூரியக் கடிகாரம் அவனுக்கு தெரிய வந்தது. அவன் தூசியைத் துடைத்தவுடன் மாய ஒலி, சூரியக் கடிகாரம். கண்ணா, நேரத்த மதிக்காதவன் நேரமே உன்னை மறந்துடும். கண்ணன் பயந்துட்டான். கண்ணன், ஐயோ நீ பேசுறியா? சூரியக் கடிகாரம், வா கண்ணா, நான் உன்னை நேரத்தின் உலகத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். ஒரு ஒளி பளிச்சென்று கண்ணன் மந்திர உலகத்துக்குப் போனான். அங்கே நிறைய கடிகாரங்கள் பறந்துகிட்டிருந்தது. நேரத்துக்கு வந்த குழந்தைகள் மந்திர சக்தி பெற்றார்கள். ஆனா தாமதமாக வந்த குழந்தைகள் வாய்ப்புகளை இழந்தார்கள். ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்தது. கண்ணன் தாமதமாக வந்ததால அவனுக்கு விளையாட வாய்ப்பே கிடைக்கல. அப்போதுதான் கண்ணன் புரிஞ்சுக்கிட்டான். கண்ணன், ஐயோ நேரத்த மதிக்கலனா எல்லா நல்ல வாய்ப்பும் போயிடும் போல. சூரிய கடிகாரம், கண்ணா, நேரத்த மதிச்சா நேரமே உன் நண்பனாகும். அடுத்த நிமிஷம் கண்ணன் தன் கிராமத்துக்கு திரும்பினான். அந்த நாளிலிருந்து சீக்கிரம் எழுந்தான். நேரத்துக்கு பள்ளி போனான். வேலை முடிச்சிட்டு விளையாடினான். அம்மா அப்பா சந்தோஷம், ஆசிரியர் பாராட்டு. ஒரு நாள் கண்ணன் மீண்டும் அந்த இடத்துக்குப் போனான். சூரியக் கடிகாரம் சிரித்தது. சூரியக் கடிகாரம், நேரத்தை மதிக்கத் தெரிந்தவன் வாழ்க்கையையும் ஜெயிப்பான். குட்டீஸ், இந்த கதையின் ஒழுக்கப்பாடம், நேரத்தை மதித்தால் நேரமே நம்மை உயர்த்தும்.